பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருக்கக்கூடிய நம்மளுடைய பழக்க வழக்கம். அதாவது என்ன ஆச்சுன்னா நண்பர்களே, நம்ம ஒரு டேபிள் ஒன்று ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நம்மளே வந்து வேலை ஈஸியாக முடியும்னு சொல்லி தான் ஆர்டர் பண்ணோம். ஆனால் அவனுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தான் அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவரு, ஹேமர், இது சுற்றில் இது ரெண்டும் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மக்கிட்ட அது கிடையாது. நம்ம இப்போ தான் வீடு பார்த்து வந்திருக்கோம். ஸோ பக்கத்து வீடு, நம்ம ஹவுஸ் ஓனர் வீடு, அவங்ககிட்ட போய் கேட்குறேன். அவங்க ஸ்க்ரூ டிரைவர் இருக்குன்னு கொடுத்தாங்க. ஆனால் அவங்ககிட்ட சுற்றில் இல்லை. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேறு யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி யோசிச்சு பார்க்குறேன். வேறு அவங்கள தவிர நம்ம யார்கிட்டையுமே பழக்கம் இல்லை. யார் வீட்டு கதவை தட்டுறதுனே எனக்கு தெரியல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு, பெங்களூர்லேயே இருக்க ஒரு ஃப்ரெண்டு வந்து சாயங்காலம் என்னை பார்க்க வரான். டே, உன் வீட்டில் எதுவும் சுற்றில இருந்தால் கொஞ்சம் எடுத்துட்டு வாடான்னு சொல்லி கால் பண்ணி கேட்குறேன். அவன் வந்து ஃபேமிலியோடு தான் இருக்கான் நண்பர்களே. இல்லைடா, என்கிட்டலாம் இல்லைடா சுற்றில அப்படின்னா. சரி, அப்போ நீ வந்த புதுசில் எதுவும் தேவைப்பட்டா எப்படி பண்ண அப்படின்னு கேட்டேன். இல்லை, எனக்கும் தேவைப்பட்டுச்சு. நான் பக்கத்தில் எதுவும் கேட்கலான்னு பார்த்தா யார்ட்டையுமே முன்ன பண்ண பழக்கம் இல்லை. அவன் வந்து கேட்டட் கம்யூனிட்டி இந்த மாதிரி இருக்கான் நண்பர்களே. அவன் வந்து வெளியே போய் கல் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணி அடித்தான் அப்படின்னா. அட பாவி, என்னடா இவன் நம்மளோட இப்படிலாம் ரிஸ்க் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நண்பர்களே, இப்போ ஒரு சென்னை, பெங்களூர் மாதிரி தலைநகரத்தில் இதுதான் ஒரு பக்கத்து வீட்டோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப காலம் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அது கதை வேறு. பட் ஒரு புதுசாக ஊர்லேருந்து இந்த மாதிரி ஒரு இந்த ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் உலாவிக்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த காலத்தில் வரக்கூடிய ஆட்களுடைய நிலைமை வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ என்னன்னு தெரியல, எல்லாம் பிக் பாஸ் இல்லைடா அண்ணன் இர்ஃபான் ஸ்வீவ் இந்த மாதிரி இணையதள வீடியோக்கள்லேயே வந்து மூழ்கி இருக்கனால அந்த வெளி பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய, அதுவும் இல்லாமல் நிறைய செய்திகளும் வருது இந்த காலத்தில், அப்படி இப்படின்னு சொல்லி வருது இல்லையா. மேபி அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால அந்த ஒரு பக்கத்து வீட்டுக்கான ஒரு உறவு வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி நண்பர்களே, நீங்களும் அப்படி தானா, இல்லாட்ட நான் அப்படிலாம் இல்லைப்பா, நான் டேரெக்டாக அவங்க வீடு கிச்சனுக்கு போய் சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுப்பேன், அந்த மாதிரி ஒரு உறவில் இருப்பீங்களா? ஸோ எப்படிங்கிறத வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நாங்களும் சரி ஒரு ஹெல்த்தியாக எப்படி ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பழகிக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் சின்ன பசங்க தெரிஞ்சுப்போம். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சந்திப்போம்.